நயிர் உயிரே நருந்தேனே செயலணி நூற்றினை உனக்களித்தேனே ஐந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கு எனில் எனக்கும் நானே என்கின்ற அந்த அழகிய தமிழ் பாச்சுரப்பாக்களை தொட்டு இங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்துணை தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்தியன் பிளஸ் பெருமையுடன் வழங்கும் மார்கழி திருவிழாவானது வெகு விமர்சையான முறையிலே கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய இந்தியன் பிளஸ் மற்றும் டிகேஎஸ் ஜுவல்லரி சில்க் சாரீஸ் ரியல் எஸ்டேட் பெருமையுடன் இணைந்து வழங்கும் மார்கழி திருவிழா 11 சிறப்பு நடந்துட்டு இதற்கு தலைமையேற்க வந்திருக்கக்கூடிய இந்தியன் பிளஸுடைய நிறுவனர் வினோத் நரசிம்மன் அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்க இருக்கக்கூடிய ஜேசிஐ தலைவர் திருமிகு நிவேதினி அவர்களுக்கும் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திருமிகு கே விக்ரமன் ஐயா அவர்களுக்கும் திருமதி ஷாம்லா காந்திமணி அவர்களுக்கும் திருமிகு சவுந்தரராஜன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை அருமையாக தொகுப்பாக்கம் செய்திருக்கக்கூடிய திருமிகு அஜய்குமார் பெரியசாமி அவர்களுக்கும் இறுதியாக நன்றுரை வழங்க இருக்கும் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய ஜெயம் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் குறித்தாக்கிக் கொண்டு இன்றைய பொழுதிலே ஒரு 30 நிமிடங்கள் மட்டும் சொல்லரங்கம் என்ற தலைப்பிலே திருக்குறளை பற்றி. திருக்குறள் நாம் அனைவருமே பள்ளி பருவத்திலிருந்தே பார்த்து படித்து வளர்ந்த ஒன்றுதான். பெரும்பாலும் பேருந்துகளில் கூட படிக்காதவர்கள் கூட அதை பார்த்து அறிந்திருப்பீர்கள். அந்த வகையிலே உலக பொதுமறை வழியாக வள்ளுவன் நமக்கு பெரிதும் சொல்ல விரும்புவது, பெரிதும் உணர்த்த விரும்புவது அறமே என்ற தலைப்பில் சௌபரணி பேசிருக்காங்க. அதே மாதிரி இல்லை அறமெல்லாம் கிடையாதுங்க, பொருள் தாங்க நிறைய, பொருள் தான் நிறைய கருத்துக்களை வச்சு பொருள் தான் நம்ம தெரிஞ்சு நினைச்சுக்கிறாருங்க அப்படின்னு பேசிருக்காங்க செல்வி தாரணியம். அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்பம் காமம் என்று சொல்லக்கூடிய காதலைத்தான் இந்த அனைவருக்கும் அவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். வள்ளுவனும் வாசுகியும் காதலித்ததை விடவா நாம் காதலித்து விட்டோம் என்று சொல்வதற்காக தகடூர் தங்கமுத்தவர்கள் வந்திருக்கிறார். ஒரு 3க்கும் ஒரு வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு ஏதற்கரிய செய்யந்தாக்கால் நன்னலையே செய்தற்கரிய செயல் நான் உள்ளவன். கிடைப்பதற்கரிய வாய்ப்புகள் கிடைக்கப்படும் பொழுது அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி செய்வதற்கரிய செயல்களை நாம் செய்து முடித்தல் வேண்டும் அப்படின்னா, அதே போல இங்கே ஒரு அருமையான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுடைய செவிலிலே ஒரு 4 நற்செய்திகளையாவது புகுத்தி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கே எங்களுடைய உரையை நிகழ்த்திருக்கிறோம். முதலில் வள்ளுவன் நமக்கு பெரிதும் உணர்த்துவது பொருளே என்று பேசுவதற்காக செல்வி தாரணி அவர்களை